வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, சிம்ம லக்னத்துக்கு ராஜயோகம் தரும் திசைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த திசை நடந்தால் நல்ல யோகத்தை ராஜ யோகத்தை தரும், நன்மை அதிகமாக தரும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, காலபுருஷன் தத்துவப்படி எடுத்துக்கிட்டான்னா அது 5வது ராசியாக வரக்கூடிய அமைப்புங்க. அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் அப்பார். இப்போ மாதங்களில் பிறக்கும்போது அந்த சூரிய பகவான் சிம்ம ராசியில் வரும்போது ஆவணி மாதமாக பிறக்க துவங்கக்கூடிய அமைப்பே இந்த அமைப்பாகுங்க. சரிங்களா? இப்போ அந்த சிம்ம ராசிக்கு என்ன அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அந்த சிம்ம ராசி ஒரு ஆண் கிரகமாங்க. சரிங்களா? ஆண் கிரகமாகும் சிம்ம ராசி. இப்போது அந்த சிம்ம ராசிக்கு உருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிங்க உருவம் ஆகுங்க. சரிங்களா? சிங்க உருவம் கொண்டதே சிம்ம ராசி ஆகும். இப்போது அந்த சிம்ம ராசியில் என்ன மாதிரி குணாதிசயம், அதாவது அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயம் இருக்கும் அப்படின்னா, அவங்க பாருங்கள், அவங்க தோற்றத்தை பார்க்கும்போதே கம்பீரமான தோற்றமாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக அடுத்தவங்க மதிக்கக்கூடிய தோற்றங்களில் அவங்க இருப்பாங்க. சூரியன் மட்டும் நல்ல அமைப்பில் இருந்து லக்னத்தையும் ஒரு நல்ல நட்பு கிரகங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு, சுப கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் பாதிக்கப்படாத அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய தோற்றம் பாருங்கள், நல்ல கம்பீரமாக ஒருத்தர் மதிக்கக்கூடிய தன்மையில் தோற்றத்தில் அந்த ஜாதகர் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க பேசக்கூடிய வார்த்தை பாருங்கள், ஒருத்தருக்கு கட்டளை இடுற மாதிரியும் ஒருத்தர் அதிகாரம் பண்ணுற மாதிரி தோரணையில் தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா சிம்மம் அப்படிங்கிறது ஆளுமைத்தன்மை, ராஜா இல்லைங்களா அந்த கிரகம், அந்த அந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். ஏன்னா நவ கிரகங்கள்லே முதன்மையான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவான் அவர். அந்த அதிபதியை கொண்டவரே இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க. அந்த லக்னத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் அவர். அந்த அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த குணாதிசயம் அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அமைப்பில் அந்த குணாதிசயம் அவங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி லக்னம் லக்னாதிபதி பலமாக நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்க பேசக்கூடிய வார்த்தையும் ஒருத்தருக்கு கட்டளை இடுற மாதிரியும் கம்பீரமாக பேசக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? எந்த விஷயத்துலையும் கௌரவத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் இடம் மதிப்பு மரியாதை குறையுது அப்படின்னா அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு பாருங்கள், பெரும்பாலும் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு இல்லைங்களா? அடுத்தது தனியார் தொழிலில் ஏதாவது தனியார் கம்பெனியில் ஏதாவது வேலை பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்கே உயர் பதவியில் தான் அதிகமாக அவங்க இருக்கக்கூடிய, அவங்களுக்கு கீழே ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய அமைப்பில் அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் உத்தியோகத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அல்லது சொந்த தொழிலில் தன்னுடைய சொந்த தொழிலில் ஓனராக, அதாவது உரிமையாளராக அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பிலேயே அந்த சிம்ம லக்னக்காரங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஏன்னா அவங்களுக்கு பாருங்கள், ஆள் அடிமைத்தனம், கீழே போய் ஒருத்தருக்கு கீழே போய் வேலை செய்கிறது, அவங்க மதிக்காமல் அவங்க கிட்ட இவங்க இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கௌரவத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா பெரும்பாலும் அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருத்தர்கிட்ட போய் கை நீட்டி வேலை பார்க்குறது, ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்குறது, ஒரு மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைப்பு அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால அதிகமாக ஒரு கம்பீரமான அமைப்பில் கௌரவமாக மதிக்கக்கூடிய அமைப்பில் அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற குணாசியம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அமைப்பிலலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள், டக்குன்னு கோவப்படக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் அந்த கோபத்திலும் நியாயம் அதிகமாக இருக்குங்க. டக்குன்னு கோவம் போட்டுருவாங்க. ஆனால் அந்த கோபத்தில் நியாயம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு விதமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு அப்படின்னா உடனே அதில் இறங்கி வந்துடுவாங்க. நான் பண்ணது தப்பு, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு இறங்கி வரக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி குணாதிசயம் கொண்டவங்களே சிம்ம லக்னத்தா ஆளுங்க இருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஏற்பட்ட சிம்ம லக்னத்துக்கு பாருங்கள், அவனுடைய அதிபதி யாருன்னா சூரிய பகவானவர். அந்த சூரிய பகவானுக்கு உண்டான குணாதிசயம் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ ஏற்பட்ட சிம்ம லக்னத்துக்கு எந்தெந்த திசை நடந்தால் அவங்களுக்கு அந்த திசை காலங்களில் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு பாருங்கள், லக்னாதிபதியான சூரிய பகவானுடைய திசை மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்குங்க. அந்த சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பாதிக்கப்படாமல் லக்னத்தில் பலம் பெற்று நின்றிருந்தாலும் அல்லது 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று நின்றிருந்தாலும்
இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அல்லது நட்பு ஸ்தானமான லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருந்தாலும் சரிங்க, அல்லது லக்னத்துக்கு 8ஆம் இடம் மறைந்துட்டாலும் சரிங்க. மறைந்து இருந்தால் இது பாதிப்பு கொடுக்குமானா அந்த நட்பு ஸ்தானம், அது குரு எந்த நிலையில் இருக்காரு, குருவோட இணைவு, குருவோட பார்வை, இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் இந்த 8ஆம் இடத்துலையே லக்னாதிபதி மறைந்தாலும் ஓரளவு நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்புங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் பகை வீடான கும்பத்தில் இருந்தாலும் லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இங்கேயும் இந்த சூரிய பகவான் நின்று இருந்தாலும் நன்மையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி இடங்கள்லாம் சூரிய பகவான் தன்னுடைய 6 வருட தச காலங்களில் அந்த லக்னக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் யோகத்தையும் நன்மையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடமான கன்னியிலோ லக்னத்துக்கு 11ஆம் இடமான மிதனத்திலோ இருந்தாலும் இது நட்பு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால புதனுடைய வீடு நட்பு ஸ்தானம் சூரிய பகவானுக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடங்களிலும் இருக்கக்கூடிய அமைப்பில் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ சூரிய பகவானுடைய தேசியம் ராஜ யோகத்தை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது செவ்வாய் பகவானுடைய தேசம். இந்த செவ்வாய் பகவான் பாருங்க, இந்த சிம்ம லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியும் ஆவாருங்க. ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திருகோணத்துக்கும் அவர் அதிபதி ஆகிறாரு. செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னா இந்த சிம்ம லக்கணத்துக்கு 4 9ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திருகோணத்துக்கும் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய திசா காலங்களும் மிகுந்த ராஜ யோகத்தையும் நன்மையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாருங்க, நன்மை அதிகமாக தருவார். நிலபுலங்களை அதிகமாக தரக்கூடிய, ஏன்னா காரகர் இல்லைங்களா, நிலபுலங்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. அடுத்தது தந்தை மூலயமா நன்மைகளை ஆதரவுகள் அதிகமாக, தந்தையுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பில் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யார்? சூரிய பகவான், அந்த லக்னாதிபதியே ஆவார். அப்படிங்கிறதுனால இந்த நன்மை அதிகமாக தந்தை மூலிமா அல்லது மூதாதியார், அதாவது தந்தையோட அப்பா, அவங்களுடைய அப்பா வழி வழியாக வருது இல்லைங்களா, இந்த மாதிரி சொத்துக்கள் கூட அந்த ஜாதகர் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அல்லது இவங்களுடைய பிரச்சனைகள், ஏதாவது இந்த சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்க சம்மந்தப்பட்ட திசை இந்த லக்னத்துக்கு நட்பு யோக கிரகமான செவ்வாயுடைய தேசியோ குருவுடைய தேசியோ அல்லது சூரியனுடைய லக்னாதிபதி தேசியோ நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூதாதியர்களோட முன்னோர்களுடைய சொத்துக்கள் இவங்க கைக்கு சேரக்கூடிய அமைப்பு யோகங்கள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அடுத்தது குரு பகவானுடைய திசை. குரு பகவான் இந்த லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி, அதாவது பஞ்சமாதிபதி 8ஆம் இடத்துக்கு அதிபதி. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அவர் 8ஆம் இடத்துக்கு மறைந்திருந்தாலும் சரிங்க, அவர் நன்மையை யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்தில் அந்த காரகர், அதாவது 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அந்த புத்திரஸ்தானத்திலே அந்த காரகரான குரு பகவான் நின்று இருந்தாலும் அவர் லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால மிகுந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக, யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் பிள்ளைகள் மூலிமா சில சங்கடங்கள் பாதிப்பெல்லாம் கொடுக்குதுன்னா அவர் என்ன சாரத்தில் இருக்காரு, எந்த மாதிரி அமைப்பு பொறுத்து அதுக்கு உண்டான பலன். நாங்கள் சுக்கரனுடைய சாரத்தில் நின்றுருந்தால் பிள்ளைகள் மூலயமா பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. புரடம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது கேதுவுடைய நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய, ஆனால் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் நின்று இருந்தால் அது நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா லக்னாதிபதி சாரம் பெற்று நின்றிருந்தால் நன்மையும், ஏன்னா ஒரு பாதம் தான் அங்கே சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும், அந்த ஒரு பாதத்தில் அந்த குரு பகவான் நின்றிருந்தால் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவே பிள்ளைகள் மூலயமா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் மூலியம் நன்மைகள் அதிகமாக, பிள்ளைகள் மூலியம் கௌரவம் சேர்றது, இந்த மாதிரி நன்மையும் யோகத்தையும் அதிகமாக அந்த குரு பகவான் அவருடைய திசா காலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு பகவான் அப்படின்னு கௌரவக்காரர், கௌரவத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால 5ஆம் இடத்தில் நின்ற லக்னாதிபதி சாரம் பெற்ற லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் மூலமா அதிகமாக கௌரவத்தை அந்த ஜாதகருக்கு சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. அடுத்தது புதன் பகவானுடைய திசை. இந்த புதன் பகவான் பாருங்க, லக்னத்துக்கு 2 11ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால புதன் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இவருடைய திசா காலங்களும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருந்தாலும் அல்லது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தருவார். புதனோட குரு பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது சூரியனோடு இணைந்தோ இருந்தாலும், அஸ்தங்கம் ஆயிருந்தாலும் வக்ரமே ஆயிருந்தாலும் சரிங்க, சூரியனோடு இணைந்திருந்தால் புதன் பகவான் அஸ்தங்கம் அல்லது வக்ரம் ஆவார். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் புதனுடைய திசா காலம் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ சுக்கரனோட புதன் பகவான் இணைந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவர் மரகாதிபதியும் சுக்கர பகவான் ஆவார். அப்படிங்கிறதுனால அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா பெரும்பாலும் இந்த சூரியனும் புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகம் அப்படிங்கிறதுனால
அப்படிங்கிறதுனா பெரும்பாலும் இங்கே 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ராசி விட்டு ஒரு ராசி இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் வரதுனால இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த புதன் பகவான் சுக்கிரனோடு இணைந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து அது பாதிப்பு கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும். அதாவது சொத்துல பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஜாதகருடைய மூத்தவரோட பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி மூத்த அண்ணா தம்பி அண்ணன் அக்கா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரிலாம் அந்த சுக்கிரனோடு இணைந்து லக்னத்துக்கு 3ஆம் இடம் மானகஸ்தானத்தில் இருக்கும்போது பிரச்சனை கொடுத்துருவார். அதுவே அந்த சுக்கிரனோட குருவுடைய வீட்லையோ அல்லது 2ஆம் இடத்துலையோ அல்லது 11ஆம் இடத்துல இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் சுக்கிரனோடு இணைந்த புதனாக இருந்தாலும் அல்லது லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அல்லது குரு செவ்வாய் இந்த மாதிரி சூரியனோடைய இணைந்தோ இந்த மாதிரி அந்த சுக்கிரனோடு இணைந்த புதனோடைய திசையாக இருந்தாலும் நன்மையும் அதிகமாக தரும். சுக்கிரனுடைய திசையும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரும். அடுத்தது சுக்கிர பகவானுடைய திசை. சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவர் 3ஆம் இடத்தை தவிர லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் நன்மை அதிகமாக தருவார். ஏன்னா லக்னத்துக்கு அந்த சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம். இந்த லக்னத்துக்கு அது நட்பு ஸ்தானம், குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால அங்கே உச்சம் பெற்று நின்றிருந்தாலும் நன்மையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு அது 6ஆம் இடமாக வர்றது, மறைவு ஸ்தானமாக வர்றது அப்படிங்கிறதுனால அதுக்கு மறைஞ்சிடுது. 3ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருந்தாலும் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நன்மையும் யோகத்தையும் அந்த சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மை தருவார். அடுத்தது லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் சுக்கிரனுடைய திசை யோகத்தையும் நன்மையும் தரக்கூடிய அமைப்புண்டு. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும், சொந்த தொழிலில் முன்னேற்றமாக இருக்கும், சொந்த தொழில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த அமைப்பில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய திசா காலங்கள் இருக்குங்க. சரிங்களா? இப்போது இந்த சிம்ம லக்னத்துக்கு பொறுத்தவரைக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிரகங்களுடைய திசா காலங்களும் மிகுந்த ராஜ யோகத்தையும் நன்மையும் அதிகமாக தரும். ஆனால் சனி பகவான் திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சனி பகவான் இந்த சிம்ம லக்னத்துக்கு பொறுத்தவரைக்கும் 6 7ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த லக்னத்துக்கு பகை கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் மறைந்து அல்லது பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு அமைப்பில் குருவோடையோ சூரியனோடையோ அல்லது செவ்வாயுடைய சம்பந்தம் பெற்று இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த சனி பகவானுடைய திசா காலம் நன்மையும் ஓரளவு நல்ல பலன்களும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ சிம்ம லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து இந்த இவங்களுடைய திசா காலங்கள் மிகுந்த ராஜ யோகத்தையும் நன்மையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ என்னுடைய சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் முதல் முறைக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.